நேர்களே, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதால்தான் நம்மில் பலரும் குறைவற்ற செல்வமாக கருதப்படும் நோயற்ற வாழ்வை வாழ ஆசைப்படுகிறோம். நோயற்ற வாழ்வுக்கு உடல் உழைப்பு மட்டும் போதாது, ஊட்டச்சத்துக்களும் தேவை. உடலுக்கு உயிர் சக்தி அளிக்கும் 6 அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் பற்றி தற்போது விளக்குகிறார் ஊட்டச்சத்து நிபுணரும் மருத்துவருமான வர்ஷா. சத்யம் டிவி வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கம். நேற்று நம்மளோட கேள்வி என்ன இருந்தது, நம்ம உடம்பு வந்து ஃபுல்லாகவே ப்ரோட்டீன்ஸ், அதனால நம்ம வெறும் ப்ரோட்டீன்ஸ் மட்டும் சாப்பிட்ட போதுமா? அதுக்கு என்ன பதில் கொடுப்பேன்னா, நம்ம ப்ரோட்டீன்ஸ் வந்து பில்டிங் பிளாக்ஸ், பிரிக்ஸ் மாதிரி இருக்குது. ஒரு வீடு கட்டணுன்னா நம்ம வந்து வெறும் பிரிக்ஸ் வச்சுட்டு வீடு கட்ட முடியாது. நமக்கு சிமெண்ட்டு, சாண்டு, ஸ்டீல், வுட், தண்ணி இதெல்லாமே தேவை. இதெல்லாம் ஒன்றாவே இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு வீடு கட்ட முடியும். அதே மாதிரி இந்த உடம்பு கட்டுப்பாடுக்கு வந்து நமக்கு முக்கியமான பிரிக்ஸ் வந்து ப்ரோட்டீன்ஸ் தான். ஆனால் இந்த ப்ரோட்டீன்ஸ்க்கு தான மாதிரி நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், வாட்டர் இதெல்லாமே தேவைப்படும். இது வந்து ஒரு கணக்கில் இருக்கிறது. நான் வந்து இப்போ மழை இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக தண்ணி கொடுக்குறேன்னு சொன்னால் உங்களால் வீடு கட்ட முடியுமா? இல்லை நீங்கள் வந்து இப்போது எனக்கு சர்க்கரை ரொம்ப பிடிக்கும், நான் அதான் அதிகமாக சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்போஹைட்ரேட் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா உங்களை உடம்பு கட்டுப்படும்படி பண்ண வைக்க முடியுமா? இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும், ப்ரோட்டீன்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ். ஆனால் அது கூடவே நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், வாட்டர். ஸோ மொத்தமாக நீங்கள் இனிமேல் கணக்கு வச்சுக்கணும். உங்களுக்கு உடம்புக்கு நல்லபடி இருக்கிறதுக்காக 6 முக்கியமான பொருள் தேவை. கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அது கார்பன் நீங்கள் வந்து வெறும் டைமண்ட்ஸில் இருக்கேன்னு நினைக்காதீங்க. நம்ம எல்லாமே டைமண்ட்ஸ் தான். நம்மளோட உடம்பு கட்டுப்பாடு வந்து கார்பன். அந்த கார்பனோட 4 இதுக்கு நீங்கள் 4 கைக்கு வந்து நீங்கள் தண்ணி பாகம் சேர்த்துட்டிங்கன்னா அதோட பேர் கார்போஹைட்ரேட்ஸ். அது வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு சக்தி கொடுக்கும். ப்ரோட்டீன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டு பில்டிங் பிளாக்ஸ், அதுவும் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த 3 பங்கு தான் இருக்குது. ஆனால் கூடவே நைட்ரஜன் அது இருக்கிறதுனால தான் அது ப்ரோட்டீன்னு மாறிடுறது. அதே கார்பன் வந்து ஆசிட் கணக்கு, ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் ஆசிட் பங்கில் இருந்ததுன்னா அது ஃபேட்டி ஆசிட்னு ஃபார்ம் ஆகிட்டு ஃபேட் ஆகும். ஸோ மொத்தமாக நம்ம சாப்பிட்ற முக்கியமான உணவுலேருந்து நமக்கு வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இதுதான் முக்கியமான தத்துவம் கிடைக்கிறது. இது ஜீரணம் பண்ணதுனால தான் நமக்கு சக்தி வருது. எனர்ஜி டு டூ ஆர் ஒர்க் அண்ட் எனர்ஜி டு மேக் ஆல் ஆர் ஆர்கன்ஸ் ஒர்க். ஸோ இன்னையோட மெசேஜ் என்னன்னா, நீங்கள் வந்து 6 பொருள் சேர்ந்த போல் சாப்பிட வேண்டியிருக்கும். கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், வாட்டர். கார்போஹைட்ரேட்ஸ் பல விதமான இருக்கிறது. அது நம்ம மேலே பேசிகிட்டே இருக்கும்போது நான் உங்களுக்கு அதோட விவரம் சொல்லுவேன். ப்ரோட்டீன்ஸு பல விதமான இருக்குது, ஃபேட்ஸு பல விதமான இருக்கிறது. நிறைய பேருக்கு இப்போ கவலை இருக்குது, நெய் என்னன்னு நம்ம தொடவே கூடாதுன்னு கவலைப்படுறோம். கிடையாது. நீங்கள் இனிமேல் என்னை சந்திட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் எப்படி சேர்ந்துக்கிறது கவலைப்படாமல் யூ கேன் ஈட் அ வெரி பேலன்ஸ்ட் டயட். ஸோ இன்னையோட மெசேஜ் வந்து, for good health you need 6 nutrients. They are carbohydrate, protein, fats, vitamins, minerals, water. ஆனால் இது பற்றி அதிகமாக நம்ம வந்து நாளைக்கு சந்திப்போம். வணக்கம்.